பிள்ளைங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மம்மியோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஏன் சொல்லுங்க? நீங்க எல்லாம் எல்லாருமே நம்ம பசங்க. சாரதி, பிரசன்னா, அம்மு, சரசு எல்லாம் நம்ம பசங்க. அப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு எல்லாம் ப்ரே பண்ணீங்களா? அதனால நீங்களும் என் பசங்க, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன செய்யற மம்மி சமையல்னு பார்க்கலாம். சண்டே வெட்னஸ்டே மட்டும் நான்வெஜ் சமைக்கிறது என்னன்னு சொல்லுங்க. மற்ற நாள் என்னென்ன ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா மம்மி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை என் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து என்ன சமையல்னு முதல்ல செஞ்சு காட்டுறேன். அப்புறம் ஒருத்தர் அவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ செய்யவா? இப்போ வந்து சாரி வந்து பன்னீர் கிரேவி செய்ய சொன்னோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட்டாக செய்யணும். இதை பட்டை, கிராம்பு, பார்த்துக்க சரசு, சோம்பு ஒரு ஸ்பூனு, வடை சட்டியில் பண்ணுறதுனால அது கடாய் பண்ணி ஓகே 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடுவேன். நல்லா சிவப்பா இருக்கும். சிக்கன் பன்னீர்லாம் ஒரு ரேட்டு தான் வருது. அதுக்கு சிக்கனே வாங்கிட்டு போயிடலாம்னால நம்ம லைக் பண்ண மாட்டோம். சூடு வெயில் நேரம் சொல்லாம போட்டீங்க. என்ன இது? வர மிளகா ஒரு 7 மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். நல்லா வாசம் வரும். ஏன்னா இதுதான் மெயின் பவுடரு. 2 ஏலக்காய். ஓகே, நல்ல வறுக்கிற வாசம். அதுக்குள்ள வாசம் வந்துருச்சு. எப்பவுமே வர கொத்தமல்லி சமைச்சோம்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இருக்கு பத்தியா, இப்படிதான் செய்வேன் மம்மி. அந்த ஸ்மெல் வருது பத்தியா. மம்மி உங்க மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து நம்ம பார்ட்னர்ஸ்க்கு மீன் குழம்பு செஞ்சு காமிங்க. ஓகே? ஆனா எல்லாம் ஒரே மாதிரி அரைக்கிறது தான் என்னோட ஸ்டைல். ஆக்சுவலா எனக்கு எல்லாமே எங்க அம்மா சமையல் கிட்டத்தட்ட பழைய காலத்து சமையல் தான். புது சமையலாம் நம்மளா ரெடி பண்ணலாம். பசங்க இப்ப காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் நானா கத்துக்கிட்டது. 10 வருஷமா எங்க அம்மா வீட்டுலதான் இருந்த கல்யாணம் ஆகி 10 வருஷமா 20 வருஷமா எங்க அம்மா வீட்டுல இருந்தேன் ஜாயிண்ட் ஃபேமிலில. அப்ப என் தம்பி, என் தங்கச்சி, என் பிள்ளைங்க, என் தங்கச்சி பசங்க எல்லாமே எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாலியா இருக்கும். எப்பவுமே கூட்டத்துல இருந்ததே எனக்கு தனியா இருந்தாவே பிடிக்காது. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிடும், கொஞ்சம் இந்த பன்னீர் முழுகிற மாதிரி. ஓகே. அதனால என்னாச்சு சரஸ்னா, என்னோட பில்லர்ஸ், என்னோட சுற்றி இருக்கவங்களே யார் தெரியுமா? நீங்கள் மட்டும்தான். நீ ப்ளஸ் எல்லாம் அம்மு, அவங்க ஃபேமிலி, அம்மா வீட்டுக்கார பிள்ளைங்க, நீங்கள் அப்படி சுற்றி இருக்கும்போது ஜெயாப்பான்னு இருக்கும்போது, இப்போ ஜெயாக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் அவரோட கான்சன்ட்ரேஷனே ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணுமே, சமைக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் இப்படி இருக்க முடியும். மம்மி அப்படி இருப்போம், உனக்கே தெரியுமில்ல, மேக்கப் இல்லாமல் இருப்பேன் மம்மி. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் மீண்டு வந்துடலாம். யுனைட்டி ஸ்ட்ரென்த் மம்மி. அப்பனும் சரி பண்ணி கொண்டு வந்தோம்ல, உங்களை தான் சொல்கிறேன். நம்ம 2 பொம்பளைங்க தான், யார் இருந்தா நம்மளுக்கு உதவி செய்ய? அப்படி சொல்ல எனக்கு அவங்க எல்லாமே முக்கியம். இப்போ எங்கள் அம்மா அப்பா கூட அவ்வளோ நடந்தது. எங்கள் அம்மா அப்பா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது மாதம் கண்டிப்பாக வருவாங்க. வைஜாவில் பேர் 2 நாள் இருந்துட்டு வரலாம், சாப்பிட்டாலும். எங்கள் அப்பா தலைக்கறிலாம் ரொம்ப பிடிக்கும். வைஜா வீட்டில் போகலாம், 2 நாள் இருந்துட்டு வரலாம், பசங்க பார்த்துக்கான்னு வருவாங்க. நம்ம இங்கே வந்துட்டோமா, அவங்களால வர முடியல. என்னதான் இருந்தாலும் அவங்களும் அம்மா அப்பா வயசானவங்க வர முடியல, பாவம். இங்கே உடம்பு சரியில்லை, நம்மளும் அவங்கள போய் பார்க்க முடியல. அதெல்லாம் எனக்கு வருத்தம் தான். ஏன்னா நான் போனாலுமே நீ ஜெயாப்பா பார்த்துக்கலாம் முடியாது, தனியாலாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே போகிறது. சரி, வீட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, சரியா? என்ன சொல்கிறேன், நான் பார்த்துக்க மாட்டேன், நான் சொல்கிறேன். சொல்லுங்க. எனக்கு யாரும் கஷ்டப்பட்டுன்னு எனக்கு பிடிக்காது, என் கஷ்டப்பட்டு பிடிக்காது. கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் எங்களை பார்த்துக்கிறீங்களா? எப்போவுமே நான் கூட்டத்தில் இருக்கேன், எனக்கு கூட்டத்தில் இருக்கிறதா பிடிக்கும். இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டேன். நான் லைட்டாக ஃப்ரை பண்ணேன். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு வச்சுக்கேன், கெட்டிமாயிடும், இறுக்கமாயிடும். அப்படி இருக்கக்கூடாது. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும் எடுத்துருவேன். மம்மி கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, லைட்டாக ப்ரௌன் ஆகணும் எடுத்துருவேன். இப்போ சிரிச்சுட்டு சந்தோஷமாக பேசுங்க. உங்கள் பிள்ளைங்கெல்லாம் பார்ப்பாங்களே, எல்லாரும் உங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் சொல்கிறேன், நீ பேச ஆரம்பிச்சா எனக்கு ஒரு மாதிரி வந்துடுச்சு, அதனால சொன்னேன். சரி, இப்போ அப்புன்னு எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு, நான் வீடியோ எடுக்கிறது எப்படி இருக்கு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? போடாத சரசு. அட, உங்களுக்கு எப்படி இன்ட்ராக்டிவா இருக்கான்னு கேட்டேன். இன்ட்ராக்டிவா தான் இருக்கிறேன். என் பையன் கேட்டுக்கிட்டு செய்வான். என் பையனை நான் வந்து என் பையனை ஓகேவா சாரதி சொல்லிட்டே செய்வேன். ஏன்ட்டு ஓகேவா சரசுன்னு கேளுங்க. அது வந்து நீ நம்ம சொல்லி கொடுத்தா பேசுறோம். சொல்லு, நீ இப்படி பேசாது. யாருமே வரும்போது என் ஃப்ரெண்டு மாதிரி என்ன சரசு போ சரசுன்னு சொல்ல ஒரு ஃபீலிங்ல அழுதுட்டேன்னா, அப்படி இருக்கும்போது அழுதுனா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி வந்து ரொம்ப என் மேல பாசம், எல்லா பிள்ளைகளும் பாசமா இருக்குன்னா அப்படி ரொம்ப பாசமா இருக்கும். எனக்கு எதாலும் தாங்கவே மாட்டான். நீங்க ஏன் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம மேல வருவோம், நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருப்போம். அதெல்லாம் 2வது விஷயம். அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. சீரியஸ்லி நான் வந்து இப்ப மட்டும் நம்ம நல்லா இல்லாம இருக்கோமா,
எனக்கு சாப்பிட்டு எனக்கு நல்லா நமக்கு நல்லா இல்லை எப்படினாலும் சமாளிச்சிருவேன். இருந்தாலும் இந்த வந்து ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தியா, அது யாருனாலே வந்து நம்மளால டாமினேட் பண்ண முடியாது. இப்போ என்ன போட்டீங்க சொல்லுங்க? வெங்காயம் தக்காளி ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி அதை போட்டு நல்லா வணக்கியிருக்கேன். ஓகே. நான் பேசிட்டு கொஞ்சம் கிட்ட சாரி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதையும் உப்பு போட்டுறேன் நான். ஓகே. எனக்கு எல்லாரும் மம்மி மம்மி கூப்பிட்றாங்களா, அதுவே எனக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே கூப்பிடுவாங்க. நீ கூட கல்யாணம் புதுசுல கேட்பே இல்லை என்ன மணி எல்லாருமே மம்மி மம்மி கூப்பிடுறாங்க, உங்களை கூப்பிடுறேன் இல்லை கேட்பே இல்லை. அதுல மம்மின்னு கூட கூப்பிட மாட்டான். அப்படி பிரச்சனை எவ்வளோ பண்ணி என்ன மீன் பண்றீங்க என்ன மீன் பண்றீங்க. விஜய் சேதுபதி மாதிரி 400 அப்படிதான் விஜய் சேதுபதி. வர கொத்தமல்லி வறுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து எல்லாமே போட்டோம் பேஸ்ட்டுக்கு. இது வந்து சும்மா கலருக்காக மம்மி வந்து ரெட் சில்லி பவுடர் அரைச்சிருக்காங்க, அதனால ரெட்டிஷா வரும். அதுக்காக வந்து சும்மா கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறீங்க. ரொம்பலாம் போடக்கூடாது, இல்ல காரமாயிடும். ஆமா ரொம்ப காரமாயிடும். இது அவ்வளவுதான். இது எவ்வளவு? 1/4 ஸ்பூனா? 1/4 ஸ்பூன் அந்த கலருக்காக போட்டேன். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணாம காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம். ஆமா இதெல்லாம் சூடு ஆறணும். நல்லா வணங்கணும். வணங்கி எண்ணெய் பிரிக்கிட்டோம். மம்மி பட்டர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுக்கேன். நீங்க எப்பவுமே செஞ்சீங்க? செய்வல அடிக்கடி பட்டர் சிக்கன். மம்மி எனக்கு தெரிஞ்சு நான் தான் பட்டர் சிக்கன் செய்வேன். நீங்க அமௌண்ட் செஞ்சு கொடுத்துட்டு என்னட்ட கேக்குறீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லையா நம்ம வீட்டுல. நீங்க இந்த பச்சை மிளகாய் சிக்கனை இப்பதான் 2வது அடி செய்றீங்க. 2 நாள் முன்னாடி செஞ்சது கரெக்டா? பைன் பேஸ்ட் அரைச்சிட்டேன். ஓகே. நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல, வணக்கம்ல, அதை அரைக்கணும். இஞ்சி பூண்டு போடல? அரைச்சது நேற்று அரைச்சது கொஞ்சம் இருக்கு, கொஞ்சமா போட்டா போதும். ரொம்ப போட்டோம்னா அது வெஜ்ஜு நல்லா கம்மியா போட்டா போதும். கம்மியா போட்டா போதும். இதையே அரைச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாசு. ஓகே. இப்போ கொஞ்சமா ஊற்றணும், அதில் எண்ணெய் பிரியும். உப்பு எல்லாமே போட்டோம். வெங்காயம் எப்போ போட்டீங்க? மிளகாய் உப்பு போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம். இதுல வந்து மிளகாத்தூள் போட்டு லைட்டா பரட்டி வச்சிருக்கேன். ரொம்ப கம்மியா மிளகாத்தூள். பன்னீர் இத்துக்கூண்டு இருக்குது. ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன். எல்லாரும் பத்துமா? ரசனாக்கு வந்து ஒரு 4 பீஸ் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கூட வேணாம், பொடி கூட சாப்பிடுங்க. ரசனாக்கு மகாக்கு எடுத்து வச்சிருக்கேன் டேஸ்ட். ஓகே. ஏன்னா ரசனா எப்பவுமே நான் மிஸ் பண்ணுவேன். வெறும் கிரேவியை மட்டும் கொடுங்க. வேணா நீ 10 பீஸ் தான் ஆளுக்கு 2. ஓகே. எனக்கு இதுதான் பரவாயில்ல. பார்த்து முழுசா மூடியாதீங்க மீ. சொல்லுங்க. இதே அரைச்சிட்டேன், ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டேன். என்ன தெரியல மேல அப்படியே. ஆமா ஆமா. ஓகே. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இது பட்டை கிராம்பு. கமல் மாதிரி ஆவுனா ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்களே. எனக்கு தான் சொல்லலை, எனக்கு புதுசா இருக்கு. உங்களுக்காக இப்பயே இந்த போடுறீங்க. இன்னும் ஒரு 4 வீடியோ போச்சுன்னா எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவீங்க. எப்பவுமே நான் தன்னடக்கம் எங்க அம்மா கிட்ட கேட்டுப்பாரு. எப்பவுமே கூட்டத்துலதான் இருப்பா. அவருக்கு என்ன வேலைன்னு திட்டுவாங்க. எங்க பாட்டி வீடு சைடு மாமா வீடு சைடு கேட்டுப்பாரு. எப்ப பாரு புள்ள குட்டினே சுத்திட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு. ஓகே. ஸ்டைலா ஸ்பூன்ல போடலாம். அதுல போடணும் கேள்வி இருக்காது. நான் வீட்டுல அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டோம். 2 பிரிஞ்சி இலை. ஓகே. நீங்க செஞ்சா மட்டும் போதும். நல்லா செவப்பாயிச்சா சரசு? எஸ். வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டீங்க. அதுக்குலாம் ஆஸ்மெல்லாம் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் பருப்பு எல்லாத்தையுமே நான் போடுவேன். கிள்ளி போட தேவையில்லையா? முழுசா நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சதை போடுறோம். ரொம்ப தக்காளி வெங்காயம் போட்டோம்னா கருப்பு இந்த தக்காளி வைக்குவாங்க, ஒரு கிரேவி வரும்ல, அது மாதிரி ஆயிடும். தொக்கு மாதிரி ஆயிடும். தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடுது. இஞ்சி பூண்டை நைட்டு அரைச்சி வச்சது மீதி இருந்துச்சு, அரைச்ச தனியாக நீங்களாம் சின்ன பிள்ளைங்க வேஸ்ட் பிள்ளைங்க நிறைய மளிகை சாமான் அப்படின்ட்டார். பாத்தீங்க மளிகை சாமான் வேஸ்ட் பண்ண, அதனாலதான் விடுறது இல்லை. மளிகை சாமான்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம்.
ஆக்சுவலாக மம்மி வந்து என்னென்ன ஐட்டத்துக்கு என்னை உள்ளே விடுவீங்க சொல்லுங்க. பிரியாணி, எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. ஓப்பனா பிரியாணி செய்ய தெரியாது. வெரைட்டி ஆஃப் சிக்கன் செய்வேன், மட்டன் செய்வேன், கால், தலை, குடல், துண்டிக்காய் எல்லாமே செய்வேன். நான் என்ன செய்வேன், நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஸ்பூன் தயிர். ஓகே. என்ன நீ என்ன செய்வேன்னா இந்த காலத்து ஸ்டைலில் நான் பன்னீர் பட்டரு, நான் பன்னீர் பட்டர் மசாலா, பவு பஜ்ஜி எல்லாம் செய்வேன். பானிபூரி எல்லாம் தர செய்வேன். எனக்கான அதெல்லாம் தெரியாது. இட்லி தோசை இவங்களுக்கு என்ன தெரியாதோ அப்போ மட்டும்தான் நம்மளை உள்ள விடுவாங்க. நான் ஒன்று செய்வேன், ஞாபகம் இருக்கா? என்னது செய்வேன் சொல்லு. அது நம்ம ஒரு தடவை அது எல்லாமே ஒன்று செய்வேன் ஞாபகம் இருக்கடா. என்ன சொல்லுவாங்க? ஸ்பெஷல் சுட சுட இட்லி, தக்காளி குழம்பா, பச்சை மிளகாய் சட்னி நினைப்பேன் ஞாபகம் இருக்கா? ஆமா. அது நல்லெண்ணெய் வாங்கினோன்னே மண் எண்ணெய் தீந்துருச்சு. மண் தெண்டு எண்ணெய் தீந்துருச்சு. எண்ணெய் தீந்துருச்சு. அதனால நாளைக்கு மாவு அரைப்பேன் ஃப்ரெஷ்ஷா. அப்ப பச்சை மிளகாய் சட்னி, இட்லி அதை காட்டும். நம்ம இட்லி எப்படி இருக்கும்? ஓகே, பூ போல இருக்கும். உங்களை மாதிரியே குஷ்பு மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ அரைச்ச பொடியை போட்டுருவோம். ஓகே. கொஞ்சம் காரமாக இருக்கனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குறேன். ரெசிபி அப்புறம் சாப்பிடணும். என்ன பண்ணி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வேற இருக்கு, தேங்காய் ஊற்றல. இல்லை பட்டர் கொஞ்சம் போடுவேன். பட்டர் வாயில் போட்டு கொஞ்சம் காரம் சூடாக இருக்கும். சூடாக பார்த்துமி மம்மி வந்து ஃபயர் இன்ஜின் மாதிரி டபக்குன்னு வாய்க்குள்ளே விட்டுருவாங்க கரண்டியை. காரம் போதும் சார் பாரு. அது இருந்தால் சிக்கன் காய் போதும். ஐயோ மம்மி சுடுது மம்மி. நானும் படிச்சுதான் செய்யறேன். நீங்க யாருன்னு நான் இப்பதானே சொன்னேன். சுட சுட கொதிக்க கொதிக்க வாயில போட்டுருவாங்க இவங்களாம். போதும் தானே காரம்? ஆமாம்மி. ஏன்னா பன்னீர்ல இருக்கு. ஆமா. அதனால நான் மம்மி சொன்னேன் நல்லா அரைச்சிட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காரத்தை போட்டு பார்த்து மீதி இல்லை. செட்டிநாடு சிக்கனுக்கு இதே ஸ்பெஷல் தான். ஓ செட்டிநாடு சிக்கன். ஓகே. அதனால அப்ப கூட நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது கரம் மசாலா தானே? ஆமா ஆமா. கரம் மசாலா தனியா வாங்க மாட்டேன் எப்பவுமே. செட்டிநாடு சிக்கனுக்கு இதே மெத்தட் தான். அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் செட்டிநாடு சிக்கன் செய்யும்போது. ஏன்னா பொடி நிறைய போட்டா பன்னீர் ஆல்ரெடி இது இருக்குல்ல, அதனால பிள்ளைங்க சாப்பிட முடியல. நான் வந்து ஒரு அளவா சொன்னேன், ஜாஸ்தி ஆயிடுச்சு நானே ஒத்துக்கிட்டு. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதுதான் வாயில போட்டு பார்ப்பேன். என்னடா வாயில போட்டு பாக்குறீங்கன்னு நினைப்பீங்க. அதனாலதான் வாயில போட்டு. நீ வீட்டுல வாயில போட்டு பார்க்காம எப்படி நீ சமைக்கிறது? சொல்றேன். இது என்ன சொல்லு? வெண்ணெய். இது ஆல்ரெடி நீ எதுக்கு போடுவ சொல்லு? பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவேன். இன்னொன்று சுடுவனே, சுட்டா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. என்ன அடை. அடை சுட்டாவே வெண்ணெயில தான் அடை சுடுவோம். பாருங்க, வெண்ணெயில அடை சுடுறாங்க. நான் அப்படி கேள்விப்பட்டேன். வெண்ணெயல்லி வீசுறீங்களே. அது வந்து பட்டர் மசாலா தெரியல ஆக்சுவலா. ஆனா வந்து அந்த கிரீம் எல்லாம் ஒண்ணு வீட்டுல இருக்க பொருள் வச்சு செஞ்சு ஈஸியா யாரு வேணாலும் செய்யலாம். எல்லாமே வீட்டுல இருக்க பொருள் தான் நம்ம வீட்டுல, அதனால செய்யலாம்ன்றதுக்காக தயிர் அதெல்லாம் ஆட் பண்றது. இப்போ வந்து பன்னீரை சேர்த்திடுறேன். ஒரு பிஞ்சு. ஓகே. இது பிடிச்சி போடுற மாதிரி இதுதான் அளவு. ரொம்ப போடுறாதீங்க, இனிச்சு போயிடும். என்ன பிரிஞ்சிருச்சு அப்படியே. அப்படி மூடிச்சு. செமையா இருக்கே. இதுக்கு மேல சுண்ட விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு பத்தாது மம்மி. அப்படின்னு போட்டு சாப்பிட சொல்லுவோம். மம்மியோட ஒர்க்கை அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்கங்க. இப்போ நம்ம வந்து ரொமாலி ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிருக்கோம். நான் வந்து சோடா உப்பு பேக்கிங் பவுட்ரு எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன் ஜென்ரலாக மாவில். ஸோ மைதா மாவு கூட வந்து பால், முக்கால்வாசி பால் கால்வாசி தண்ணி, நல்லா பிசைகிறப்ப அதுவும் நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி. நான் ஜென்ரலாக வந்து தண்ணியோ இல்லை எது மாய்ஸ்சர் கொடுக்குமோ, அதாவது பாலாக இருந்தால் பால் அதிகமாக ஊற்றி சாஃப்டாக பிசைவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதில் வந்து உப்பு சர்க்கரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் ரொமாலி ரொட்டி. ரொமாலி ரொட்டிக்கான மாவில் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா, ரொமாலி ரொட்டி தேய்க்கிறதே பார்த்தீங்கன்னா கச்சீஃப் பதத்தில் இருக்கணும். ஒரு கச்சீஃப் எவ்வளோ மெலிசாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது வந்து ரொமாலி ரொட்டி. அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரொமாலி ரொட்டியை வந்து கடையில் போடுற மாதிரி இந்த மாதிரி சட்டி தவா கமுத்தி போட்டு அதில் தான் போடுவா. பெரிய செஃப் மாதிரி. பெரிய செஃப் மாதிரின்ட்டு இல்லை, ரொமாலி ரொட்டி அப்படி செய்வாங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பல்ஜான பெரிய சட்டியை கவுத்து போட்டு அதுக்கு மேலே செய்வாங்க. நம்ம வந்து வீட்டில் சின்னதில் பண்ணாலே போதும், அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே மெலிசாக தேய்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த தண்ணி. ஸோ நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரில் உப்பு கலந்து தூள் உப்பு கலந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வச்சுருக்கோம்.
மேலே வந்து ரொமாலி ரொட்டிக்கு வெண்ணெய் வந்து எடுத்தக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இந்த கடாய் சூடானக்கப்புறம் இந்த தண்ணி வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். உப்பு தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த தேய்ச்ச ரொமாலியை பட்டர் பண்ணுமா? இது வந்து இப்போ வெந்துட்டு இருக்கு. இதுக்கு எண்ணெய் நெய் வெண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். டாப்பிங்க்கு மட்டும் பிளேட்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சா போதும். இது வந்து அப்பள இடுக்கி, இது யூஸ் பண்ணா போதும் நம்ம எடுக்கிறதுக்கு. ஈஸியாகிடும். ஆக்சுவலாக தோசைக்கல்ல போடுறத விட இதெல்லாம் டிசைன்லாம் நம்ம என்ன தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. இதில் போட்டால் டக்கு டக்குன்னு வெந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி ரெடி. நல்லா வெந்தக்கப்புறம் கடையில் சுடுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா ரிசல்ட்டு. இப்போ நம்ம கடையில் இது வாங்கினோம்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 50 ரூபா கிட்டக்க வாங்குவாங்க. நம்ம வந்து 1 கிலோ மாவு 45 ரூபா, அப்படி இப்படின்னு பட்டர் வந்து 80 ரூபா. எல்லாத்தையும் சேர்த்துனாவே ஒரு ஃபேமிலி சூப்பராக ஃபுல்லாக ஃபுல்ஃப்ளெஜ்டாக இதே ஐட்டத்தை சாப்பிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து வெண்ணெய் 2 பக்கமும் சும்மா லைட்டாக தடவுனா போதும். இப்போ இது கூட மம்மி ஸ்பெஷலாக பண்ண கடாய் பன்னீர். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. பன்னீர் நல்லா குக்காக இருக்குது. வாசம் ஏதோ கறி தொக்கு மாதிரி இருக்குது. சிக்கன் தொக்கு அந்த மாதிரி தொக்கு செய்வாங்க அந்த மாதிரி இருக்குது. பன்னீரோட வச்சு இன்னும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களோட சந்திக்கிறோம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். நாங்கள் சரஸ்வதி விஜய்ங்க. மம்மி வெளியில் இருக்காங்க. தேங்க்ஸ். பை பை. லவ் யூ ஆல். டேக் கேர். நீ சமையல் பார்த்துட்டீங்க, சாப்பிட்டு எப்படி மம்மிட்டு சொல்லிட்டு நாளைக்கு என்ன சமையல் சொன்னீங்கன்னா தான் மம்மி செய்வேன். நாளைக்கு ஃப்ரைடே என்னன்னு சொல்லுவேன். ஓகே பாய். பாய்.